நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கி போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ரத்தத்தின் ரத்தமான லெஜெண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்கா நான் ஒரு தடவை ஸ்டேஜ் என்று பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு எதுவும் மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படியே வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டலை, அறிவுரை சொல்கிறாரு, புத்திமதி சொல்கிறாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்கிறது என்ன, நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளோ ஒரு உறுதியான உடலோடு தான் நீங்கள் இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக வேறு சார்லாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆர் உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் அவங்களோட சீனியராக இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டார் இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டேன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினச்சிட்டே இருந்தார். ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில்? எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறேன், பின்னாடி நான் ரவிமோகன் சார் உங்களோட கதையெல்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோ அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது தான் சார் செய்யுது, யாருக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் வேணா எடுத்துங்க, சினிமா மட்டும் இல்லை, அரசியல் தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான் அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு கைத்தட்டுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன் எல்லாரும் விட மகேந்திரன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் அவர் நாட்டாமலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கி போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அவர் டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேர் ஆட்டு தாடி மாதிரி வரும். இவர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ அசோகன் சார் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோட சேர்ந்த அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த தாடி நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கலங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டேரக்டர் மணிகண்டன் சார் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ். அவங்க அதை பற்றி அதுங்க ரொம்ப நேரம் பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கடற்கடற்கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? நம்ம டீச்சரை தூக்கி போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனா நடித்த சார் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோட நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சுன்னு, நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆளர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த